இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டி. இந்த வண்டி மேலே வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு போலீஸ் கேஸ் கூட இல்லை. இப்போ 4ஆம் தேதி அக்டோபர் 2025 வண்டி நிறுத்தியே நான் கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது. வண்டி எடுக்கல, சுத்தமாக வீட்டில் அப்படியே நிறுத்தம் அப்படியே இருக்குது. திடீர்னு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. பார்த்தாக்கா 4ஆம் தேதி வந்து நான் விளக்கநாத்தில் சென்னை டு பெங்களூர் ஹைவேல ஹெல்மெட்டில் அதை ஓட்டின மாதிரி ஒரு கேஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் வண்டி எடுக்கல, வண்டி வீட்டில் இருக்குது. வேற ஆளுங்களுக்கு கேஸ் போட்டுக்கிறாங்களாட்டுங்குது. அது ஏதோ ஒரு நம்பர் மாறி தெரிஞ்சிருக்கா, இல்லை நம்பர் பிளேட்ல எதனா ஒரு சில பேர் இந்த 1-7 மாதிரி போகிறது, இந்த மாதிரி எதனா பண்ணி வச்சிருந்து அது அவங்களுக்கு போட போய் ஒரு நம்பர் மாறி எனக்கு ஏதோ மாற்றி போட்டுக்கிறாங்க வந்து கேஸு. ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு 1000 ரூபாய் கேஸ் வந்துட்டுருக்குது. வண்டியே எடுக்கல, வீட்லேயே நிற்கிது வண்டி. கிட்டத்தட்ட 25 நாள் ஆகும் நான் அந்த வண்டியை ஓட்டி. வீட்லேயே நிறுத்திட்டு இருக்கிறேன். வண்டிக்கு போயிட்டு வீட்லேயே இருக்குது. நான் பேட்டரி ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்குது. அதாவது வந்து போலீஸ் கரெக்டாக கூட போட்டுடலாம். ஆனால் ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறா தெரியுமா, இந்த வண்டியில இந்த நம்பரெல்லாம் வந்து கிரீஸ் அடி வருது, அது மாதிரி பண்ணுறாங்களா. அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ 7ஆம் நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராஸ் ஆக்கிறத மட்டும் லைட்டாக இது பண்ணுறவங்க அப்புறம் ஒன்றாயிடும். இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் போலீஸ் கேஸ் போட்டால் யாருக்கோ போயிடுது, யாருக்கோ போயிடுது. ஒரு 1000 ரூபாய் கேஸ் இருக்குது. கேஸே இல்லாமல் வண்டி அதுக்காகவே பார்த்து ஓட்டின்னு ஒழுங்காக வச்சுருந்தேன். இப்படி ஆயிடுச்சு. காவல்துறை நண்பர்களும் கேஸ் போடுறவங்க வந்து கரெக்டாக வண்டி நிப்பாட்டிங்கன்னா கரெக்டாக ஆர்சி புக் வாங்கி வண்டி நம்பர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கேஸ் போடுங்க. பாருங்கள், யாருக்கோ போட்ட கேஸ் எனக்கு வந்துடுச்சு 1000 ரூபாய். கரெக்டாக நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக 1000 ரூபாய் கேஸ் அப்படியே இருக்குது.